ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவி சோமி கதை உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு புது நாவலை தான் நம்ம இப்போது கதையாக கேட்க போகிறோம். இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கவி சௌமி. ஊஞ்சலாடும் காதல் மனது நாவலோட பேர். அத்தியாயம் 1. பாரதி, ரெடி ஆகியாச்சா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம சீக்கிரம் போகணுமில்ல, அங்கே மாப்பிள்ளை வீட்டில் வந்துடுவாங்க. அம்மா, கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கிறியா? மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வர்றது என்ன இல்லை, உமா அக்காவை. அங்கே அக்கா ஆல்ரெடி கிளம்பி ரெடியாக இருப்பா. இங்கேருந்து போனால் மட்டும் போதும். அறைக்கு உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் பாரதி. பாரதி தற்சமயம் கல்லூரியில் 1ஆம் வருடம் படித்து கொண்டிருக்கும் மாணவி. அதுக்காக இவ்வளவு நேரமாக செய்வ? உமா உங்ககிட்ட நேற்று என்ன சொன்னா? மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ அங்கே வந்துடணும்னு சொன்னா இல்லையா? நீ இப்படி பண்ணினா என்ன அர்த்தம்? அம்மா, இன்னொரு 5 நிமிஷம், வேலை முடிஞ்சுது, கடைசி டச்சப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இருங்க வந்துடுறேன் என்று சொன்னவள் சில நிமிடங்களிலேயே கதவை திறந்தாள். லேசான ஆரஞ்சு நிற லெஹங்காவில் கற்கள் முழுவதுமாக பதித்திருக்க ஷாலை அழகாக பின் குத்தியபடி வந்து நின்றாள் பாரதி. இடுப்பில் சிறு ஒட்டியானம், காதில் கம்மல், அந்த உடைக்கு ஏற்றவாறு வைரத்தினாலான சில நகைகள், கை நிறைய வளையல், மொத்தத்தில் அழகு தேவதையாக வந்து நின்றாள். ஓகே வா, நல்லா இருக்குதா என்று கேட்க, வா வா சீக்கிரமாக போகலாம், அங்கே மாப்பிள்ளை வீட்டில் வந்தாங்கன்னா பொண்ணு யாருன்னு இன்றைக்கி கன்ஃபியூஸ் ஆக போகிறாங்க. 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க என்று சொல்ல, அதெல்லாம் நிறைய வித்தியாசம் தெரியும். அது இல்லாமல் அக்காவை என்ன சும்மாவா விட்டு வைக்க போகிறீங்க? கல்யாணம் பண்ணுற மாதிரி அலங்காரம் பண்ணி இருப்பீங்க, அப்புறமா என்ன, அதெல்லாம் தனியாகவே தெரியும் என்று கூறியபடியே கிளம்ப. என்ன அதுக்குள்ளே கிளம்புனா என்ன அர்த்தம்? இரு, பூ கொண்டு வரேன், கொஞ்சமாக கிள்ளி வச்சுக்கோ. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம்ல, தலையில் கொஞ்சமாவது பூ இருக்கணும்ல. இன்னும் ஏன் தான் அந்த காலத்தில் சென்டிமெண்ட்டை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல. இருங்க வந்துடுறேன் என்று புறப்பட்டாள். இவர்களின் வீடு தாண்டி 4 வீடு தள்ளி இருந்தது உமாவின் வீடு. சித்தப்பா பெரியப்பா என்ற உறவில் இன்றைக்கு வரைக்குமே இரு குடும்பத்திற்கும் அத்தனை ஒற்றுமை. என்ன, அருகருகே தான் இருந்தனர், ஒரே வீட்டில் இல்லை. மற்றபடி இவள் அந்த பெண் போலவும் உமாவை இவர்கள் வீட்டு பெண் போலவும் இந்த நிமிடம் வரையிலுமே வளர்த்தது. உமா வேகமாக தாயாரிடம் கேட்டாள். அண்ணா எங்கே என்று கேட்க, பெரியப்பா வீட்டில் வேலை இருக்குமில்ல, எல்லா வேலையும் எடுத்து செய்யணும். 2 பேரும் காலையிலேயே கிளம்பி போயாச்சு. நீ ஒருத்தி தான் லேட் பண்ணிகிட்ருக்கிற. மாப்பிள்ளை வீட்டில் மட்டும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், உமா உன்னை இன்னைக்கு காலி பண்ணிடுவா. உனக்காக தான் நானும் நிற்க வேண்டியதாக இருக்குது. அம்மா, நான் என்ன பண்ணுறது, இதோ கிளம்பிட்டேன்ல. நீங்கள் தான் இப்போது லேட் பண்ணுறீங்க, சீக்கிரமாக வீட்டை பூட்டுங்க என்று சொல்ல, இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காலையில் போயிட்டு உன்னை இழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் திரும்பி வந்தேன். நீ இன்னும் கிளம்புற. இப்படி கிளம்பினா என்ன செய்கிறது? சரி சரி, புலம்பாத, சீக்கிரமாக வா என்று அழைத்து கொண்டு நடந்தாள் பாரதி. நேராக சென்றவர்கள் உள்ளே நுழைய, பெரியம்மா எங்கே இருக்கிறீங்க என்று சத்தம் தர, இப்போ தான் வர்றதுக்கு நேரம் கிடைச்சதா? உன்னையெல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஓ, சீக்கிரமாக மாடிக்கு போய் உமா ரெடி ஆகிட்டாளான்னு பாரு. காலையிலேருந்து 100 தடவை கேட்டுருப்பா, பாரதி எப்போ வருவா எப்போ வருவான்னு. நீ ஆடி அசைஞ்சு வர. இன்னும் 10 நிமிஷத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க ஜூஸ் ப்ரிப்பரேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று சமையல் அறையில் இருந்து குரல் கொடுக்க, ஐயோ பெரியம்மா, வேலைக்காரங்க கிட்ட அந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைங்க, நீங்கள் இங்கே வாங்க, நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லுங்கள் என்று கேட்க, உனக்கு என்னடி ராஜாத்தி, நீ அழகாக இருப்ப, என் வீட்டு பொண்ணு யாராவது குறை சொல்லிட முடியுமா? 2 பேருமே அவ்வளோ அழகு என்று சொல்ல, தேங்க்ஸ் பெரியம்மா என்று சொன்னபடியே கன்னத்தில் முத்தமிட்டவள், சரிதான், உமாவை போய் பார்க்கிறேன் என்று வேகமாக ஓடினாள். இருவரின் குடும்பமுமே நல்ல வசதி. பிஸ்னஸ் இருவருக்கும் நடுவில் தான் இன்று வரையிலுமே இருந்தது. எந்த குறையும் சொல்லிவிட முடியாது. பிறந்ததிலிருந்து இருவர் குடும்பமுமே நல்ல வசதி. அதனால் எந்த சிரமமும் இருவருக்கும் இருந்தது இல்லை. இவர்கள் ஆசைப்பட்ட படிப்பை தான் படிக்க வைத்தனர். பாரதியை விடவும் 2 வயது மூத்தவள் உமா. இப்போதுதான் 3ஆம் வருட படிப்பை முடித்திருந்தார். படிப்பு முடியவுமே நல்ல இடமாக வரவும் திருமணம் செய்து கொடுத்து விடலாம் என முடிவு செய்திருந்தனர். உமா வீட்டிற்கு ஒரே மகள். இவளுக்கு பிறகு ஏனோ குழந்தை பிறக்கவில்லை. இவர்களுமே பெரியதாக அதை நினைத்தது கிடையாது. இன்னொரு மகளாக பாரதியை பார்த்தனர். இரு குடும்பத்திற்கும் நடுவே நல்ல ஒற்றுமை இருந்தது. எந்த இடத்திலும் யாருமே யாரையுமே விட்டு கொடுத்தது கிடையாது. அந்த புரிதலை இருவர் குடும்பத்தையும் இணைக்கும் பாலமாக இருந்தது. மாடிக்கு சென்றவள் உமாவை பார்க்கவும், ஐயோ உமா, இன்றைக்கு மாப்பிள்ளை மட்டும் உன்னை பார்த்தா இந்த நிமிஷமே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்ல போறாரு பாரு என்று சொல்ல, வேகமாக பட்டென்று அடித்தாள். ஏண்டி அடிக்கிற என்று கேட்க, பின்ன உங்ககிட்ட நேற்று என்ன சொன்னேன்? காலையில் வரணும்னு சொன்னேன், வர்ற நேரத்தை பார்த்தியா? இது அநியாயம் உமா, நைட்டெல்லாம் உங்கூட தானே தூங்கினேன், ஜஸ்ட் இப்போ தான் குளிச்சுட்டு வரேன்னு போனேன், அதுக்கு போய் அடிக்கிற? இப்போ போனியா? 2 மணி நேரம் ஆச்சு. நான் என்ன செய்கிறது? நீ செஞ்சது சரியில்லை. என்ன செஞ்சேன்?
ஜஸ்ட் மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க தானே வராங்க. அதுக்கு எதுக்கு பியூட்டி பார்லரில் இருந்தெல்லாம் ஆளை கூப்பிடணும்? அவங்க வந்து ரெடி பண்ணிடுவாங்கன்னா அப்புறமா இங்கே எனக்கு என்ன வேலை? சும்மா வேடிக்கை பார்க்கணும். அதுதான் லேட்டாக வரணும்னு நினச்சிட்டு போனேன். ஓ பாரதி, நான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறேன். ஏன் கோவம்? அதுதான் மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டேன்ல. நீ கவலையே படாத. மாப்பிள்ளையோட குணத்தில் இருந்து அவர் எப்படிப்பட்டவர், என்ன ஏது எல்லா விவரமும் மாப்பிள்ளை உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே உனக்கு அப்டேட் வந்துடும். ஓகேவா? சும்மா இரு. நீ வந்தவங்க முன்னாடி இங்கேயும் அங்கேயுமே நடந்தா நீ தான் திட்டு வாங்குவ. யார் திட்டுவா? பெரியப்பாவா? பெரியப்பா எல்லாம் உன்னை ஒன்றும் திட்ட மாட்டாங்க. உன்னோட அம்மா தான் உன்னை திட்டுவாங்க. நேற்று என்ன சொன்னாங்க? அவ்வளவு நேரம் அட்வைஸ் பண்ணினாங்கல்ல. அவங்க அப்படி தான். என்னைக்கு தான் என்ன திட்டாமல் இருந்திருக்கிறாங்க? நீ ஏதாவது துரு துருன்னு பேசிக்கிட்டு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு வைப்ப. அப்போது திட்டு வாங்குறது சகஜம்தானே. நீ மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை பார்த்தியோம்மா? எனக்கு உனக்கு ஃபோட்டோ காட்டினாங்களா? விளையாடுறியா? அதெல்லாம் எதுவும் காட்டலை. அவங்க வந்து பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. விடு. முதல்ல என்னோட மொபைல் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்து நேராக உங்ககிட்ட காட்டுறேன். செல்ஃபி எல்லாம் வேணாம். ஜஸ்ட்டு தூரமாக வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்து காட்டினா போதும். ஏய், என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜெலஸா? சரி சரி, ஓகே, தூரமாகவே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். உன் ப்ராப்பர்ட்டி எனக்கு தேவையில்லைம்மா. என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற? நமக்குள்ள மட்டும்தானே இப்படியெல்லாம் பேச முடியும். மற்றவங்க கிட்ட இதெல்லாம் பேச முடியாதுல்ல. வர வர நீ ரொம்ப கெட்ட பொண்ணு ஆயிட்ட. இப்போ தான் காலேஜ் போயிருக்கிற, ஞாபகம் இருக்கா? சும்மா எதையாவது பேசி இந்த பொண்ணு ஏன் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறான்னு பேர் வாங்கிடாத. ஒன்ஸ் ஒன்றை தப்பாக கெஸ் பண்ணினா கடைசி வரைக்கும் அதை மாற்ற முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ ரொம்ப பயப்படுற உமா. அதெல்லாம் தேவையே இல்லைம்மா. அப்புறமா உன்னை போல நல்லவளா என்னால் இருக்க முடியாது. நான் இப்படி தான் நிறைய பேசுவேன். மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டேன். நீ அழகாக இருக்கிறியா அப்படியே சொல்லுவேன். மாப்பிள்ளை இருந்தாலும் அதுதான் இல்லையா? யோசிக்கவே மாட்டேன். இல்லைன்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. ஓப்பனாக இருக்கணும் என்ன மாதிரி. வா முதல்ல என் பின்னாடி. என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குது? நான் அழகாக இருக்கிறேனா? நான் தான் வந்ததும் சொன்னேனே, தங்க சிலை மாதிரி அழகாக இருக்கிற. மாப்பிள்ளை பொண்ணை ரிஜெக்ட் பண்ண எந்த ஒரு காரணமும் கிடையாது. நிஜமாக இன்னைக்கு எல்லாமே ஓகே ஆகிடும் என்று உமாவை எழுப்பி நிறுத்தி சுற்றிலும் பார்த்தவள், என்ன ஒரு 100 பவுன் கழுத்தில் போட்டிருப்பியா என்று கேட்க, ஏன் இப்படி பேசுகிற? ஆனாலும் அந்த தங்கத்தை விடவும் இந்த உமா தங்கம் தான் ரொம்ப அழகாக ஜொலிக்கிறா என்று கன்னத்தில் முத்தமிட்டவள், இரு, நான் நேராக போய் உனக்கு ஒரு டம்ளர் காஃபி எடுத்துகிட்டு வரேன். உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? பாரதி, இப்போவே எதுக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. இந்த கதையெல்லாம் ஆகாது. எனக்கு பெரியம்மாவை நல்லா தெரியும். உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க. எப்படியும் காலையில் நீ சாப்பிட்டு இருக்க மாட்ட. மாப்பிள்ளை முன்னாடி பசியோடு நிற்பியா? சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். சாப்பிட்டுட்டு தெம்பா ஸ்டைலாக நிற்கணும் என்று சொன்னபடி நகர்ந்தாள். சொன்னது போலவே சில நிமிடங்களிலேயே திரும்ப வந்திருந்தால் 2 தோசை, சட்னி, கூடவே 2 டம்ளர் காஃபி என வந்தவள் உமாவிற்கு ஊட்டிவிட ஆரம்பித்தாள். வேகமாக உமா சாப்பிட, ஏன் மெதுவாக சாப்பிடு, இன்னமும் வரல. இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனித்தேன். இப்போ தான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து புறப்பட்டு இருக்காங்களாம். எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகுமா. அதுக்குள்ளே நிதானமாக நம்ம நிறைய பேசலாம் என்று சொன்னவள் கண்கள் லேசாக கலங்கி இருந்தது. என்ன பாரதி, கண்ணெல்லாம் கலங்குற என்று உமா கேட்டு சிரிக்க, நீ கல்யாணம் பண்ணி போயிட்டா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் உமா. எல்லா இடத்துலையுமே எனக்கு நீ சப்போர்ட்டாக இருந்திருக்கிற. உன்னை அக்காவாக நான் நினச்சதே இல்லை. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். அதுதான் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது என்று சொல்ல, அப்படியெல்லாம் பேசாத. பெரியவங்க பார்த்து பார்த்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. தப்பாக எதுவும் ஆகிடக்கூடாது. அதுவும் கரெக்டு தான். இந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருக்கணும். என் அக்காவை பூ மாதிரி தாங்கணும். எந்த இடத்துலையும் என் அக்காவை விட்டு தரக்கூடாது. இதுதான் என்னோட ஆசை. சாப்பிட்டு முடிக்கவும் காஃபியை கையில் கொடுத்தவள், இதை குடிச்சிக்கிட்டே இரு, நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். ஏன் அவசரப்படுற? தட்டில் கை கழுவு. நீயும் காஃபியை குடி. அதுக்கு பிறகு கொண்டு போய் கொடுக்கலாம். மாப்பிள்ளை வீட்டில் வரும்போது தட்டை தூக்கிட்டு கீழே போனால் நல்லா இருக்காது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லையா? புரியல பாரதி. பின்ன மாப்பிள்ளை வீட்டில் தொண மாப்பிள்ளைன்னு யாராவது வரத்தானே செய்வாங்க. அவங்க முன்னாடி நான் இப்படி போய் நின்னா என்ன சாப்பாட்டு ராமின்னு நினைக்க மாட்டாங்களா? அடிப்பாவி, இப்படி வேற நீ பிளான் போட்டிருக்கிறியா? பின்ன இல்லையா? ஒரு வேளை மாப்பிள்ளை வீட்டில் பக்கத்தில் யாராவது பையன் இருந்து வந்தால் கூட எனக்கு ஓகே தான். பிடிச்சிருந்தா ஓகே சொல்லிவிட்டு நானும் அங்கே வந்துடுவேன்ல. பிரிஞ்சிருக்க வேண்டியது இல்லைல்ல. ஆனாலும் இந்த மாப்பிள்ளைக்கு தம்பி யாரும் கிடையாதா? இதை பற்றி நான் விசாரிக்கவே இல்லை. இரு, தட்டை கீழே வைக்கும்போது அப்படியே விசாரிச்சுட்டு வரேன் என்று சொல்ல, இவள் சொன்ன துவனியே உமாவை சிரிக்க வைத்திருந்தது. வயிற்றை பிடித்தபடி சிரிக்க ஆரம்பித்தாள். கவலையே படாத. ஒரு வேளை மாப்பிள்ளைக்கு தம்பி இருந்தாங்கன்னா நானே கரெக்ட் பண்ணி விட்டுடுறேன். அவன் உனக்கு தான் என்று சொல்ல, இந்த டீலிங் ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னபடியே கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு வேகமாக கீழே இறங்கினாள். அத்தியாயம் 2.
பாரதி, இன்னும் 10 நிமிஷத்துல மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. இந்த பூ, பழம், தட்டு எல்லாத்தையுமே அங்க முன்னாடி கொண்டு போய் வையி. அந்த ஜமுக்காலம் விரிச்சாச்சா? அத சுத்தி கரெக்ட்டா சேர எல்லாம் அரேஞ்ச் பண்ணு. பெரியம்மா, ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கிறீங்க? மொத்தமா எத்தன பேர் வராங்க? குறைஞ்சது 10 பேர்ன்னு நெனைக்கிறேன். என்ன பெரியம்மா, பார்த்துட்டு போறதுக்கு எதுக்காக இத்தன பேர் வரணும்? உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு பார்த்துட்டு போக மட்டும் வரல. அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்னைக்கு நிச்சயம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அச்சச்சோ! இது எனக்கு தெரியாதே! சரி, சரி, சீக்கிரமா நான் சரி பண்ணிடுறேன் என்று நகர்ந்தாள். அடுத்து 10 நிமிடம் பரபரப்பாக சென்று கொண்டிருந்தது. வேகமாக பெரியம்மா சொன்ன அனைத்தையுமே செய்துவிட்டு மறுபடியும் நேராக மாடிக்கு வந்து நின்றாள். என்னடி, இந்த மாப்பிள்ளை கன்ஃபார்ம் போல இருக்குது. இன்னைக்கு பார்த்துட்டு ஓகேன்னா உடனே நிச்சயம் பண்ண போகிறாங்களாம். ஆக மொத்தத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் நீ இங்கேருந்து கிளம்ப போகிற. வேற வழியே இல்லை. ஏன் பாரதி இப்படியெல்லாம் பேசுகிற? எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது தெரியுமா? இவ்வளவு நாள் இங்கே இருந்துட்டு சட்டுன்னு இன்னொரு வீட்டுக்கு போகிறதுன்னா அதெல்லாம் கண்டுக்காத, பார்த்துக்கலாம். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ தான் மாப்பிள்ளை வீட்டை பற்றி தெளிவாக விசாரிச்சிட்டேன். மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எல்லாருமே இங்கே இல்லை, யூஎஸில் இருக்கிறாங்க. அவங்களோட பெரிய பையன் கூட. இவர் மட்டும்தான் இங்கே இருக்கிறாராம். அநேகமாக கல்யாணம் முடிஞ்சதுன்னா இவருமே இங்கே பக்கத்தில் குடி வந்துடுவாங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் பெரியம்மா ஓகே சொல்லி இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுன்னா நீ ரொம்ப தூரமெல்லாம் போகிறது இல்லை. அநேகமாக 1 கிலோமீட்டர் கேப்பில் தான் வீடு பார்த்துட்டு வைப்பாங்க போல இருக்குது. இந்த நியூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம எப்பவும் போல் ஜாலியாக இருக்கலாம். ஒன்றும் பயமில்லை. காலையில் எப்படியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் உன்னவர் வேலைக்கு போனால் நைட்டு தானே திரும்பி வருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் நானும் ஜாலியாக இருக்கலாம் என்று சொல்ல, நீ ஆசைப்படுறதெல்லாம் நடந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். சொல்லி கொண்டு இருக்கும்போதே ஜெகன் வேகமாக அங்கே வந்தான். அம்மா சொல்லிவிட்டாங்க பாரதி, உமா எங்கே இருக்கிறாளோ அவகிட்ட தான் இருக்கணுமா. எக்காரணத்தை கொண்டும் கீழே வரக்கூடாதான். மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாங்க. என்னடா ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என்னமோ வர்ற மாப்பிள்ளைக்கு நான் வளைச்சி போடுறதுக்கு ரூட் போடுற மாதிரி நீ பேசுகிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. கோபமாக சொல்ல, அடிச்சேன்னா பாரு, என்ன பேசுகிற நீ? உன்னோட விளையாட்டுத்தனம் அப்படி. சின்ன பிள்ளைங்கன்னு நினச்சி விட்டா பரவாயில்ல. வேறு மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ன செய்கிறது? என்ன உமா, உன் தங்கச்சி உன் கையை பிடிச்சி வச்சுக்கோ. நீ கீழே வரும்போது அவளை அழைச்சிட்டு வந்தால் போதும். சொல்லிவிட்டு நகர, இதெல்லாம் சரியில்லைடா. எல்லாரும் என்னை ஓவராக தான் ஓட்டுறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? கோபமாக கூற, ஏன் போதும்டி, பேசாமல் இரு. ஏன் எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணுற? என் கூட இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? கொஞ்ச நேரம் தானே. கீழே போகும்போது 2 பேரும் சேர்ந்து போனால் போச்சு. நீ சும்மா இரு. அவன் என்ன சொல்கிறான் பார்த்தியா? ஜெகனண்ணாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இப்போ வேணும்னு உங்ககிட்ட வம்பு இழுக்கிறதுக்காக பேசிட்டு போகிறான். பேசாமல் இங்கே உட்காரு என்று அமர வைத்தாள். சற்று நேரத்தில் எல்லாம் இவர்களை அழைத்திருக்க நல்ல தங்கையாக உமாவை அழைத்து கொண்டு கீழே சென்றாள். ஏற்கனவே அவளுக்காக அமர்வதற்கு போட்டிருந்த இருக்கையில் அமர வைத்த பின், ஓகேக்கா, அப்படி ஓரமாக போய் செட்டில் ஆயிடுறேன். நீ பொறுமையாக உன்னோட ஆளை சைட்டடி என்று சொல்லிவிட்டு நகர்ந்திருந்தாள். சற்று தயக்கத்தோடு நிமிர்ந்து பார்க்க எதிர்ப்புற இருக்கையில் மாப்பிள்ளை கார்த்திக். இவள் பார்க்கவும் அவனும் பார்த்து ஒரு புன்னகை புரிய சற்று வெட்கத்தோடு தலை குனிந்தாள் உமா. வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பித்தது. சற்று நேரமெல்லாம் தயக்கம் இல்லாமல் பேசியிருந்தாள். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குது. மேற்கொண்டு என்ன பேசணுமோ நீங்கள் பேசிக்கோங்க. நீங்கள் சம்மதிச்சா இன்னைக்கு இப்போவே நிச்சயம் செஞ்சுக்கலாம் என்று சொல்ல, அவன் சொன்னதற்கு சம்மதமாக அவனுடைய தாய் தந்தை இருவருமே தலையாட்டினர். இவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னா நாங்கள் பெரிய பையன் கூட யூஎஸ் கிளம்பிடுவோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்கிறது தான் எங்களோட ஆசை. பையனை பொறுத்த வரைக்கும் குறை சொல்லிட முடியாது. அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதுங்க பேச தெரியாது. எல்லாரையுமே அனுசரித்து போகக்கூடிய குணம். இதுக்கு மேலே ஏதாவது தெரியணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஏதாவது விசாரிக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக விசாரிங்க என்று சொல்ல, உமாவின் தாய் தந்தை இருவருமே ஏற்கனவே கார்த்திகை பற்றி முழுவதுமாக விசாரித்திருந்தனர். இனி விசாரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை எனும் அளவிற்கு ஜெகன் கூட தெளிவாக பார்த்து வந்து சொல்லியிருந்தான். மாப்பிள்ளையை குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கும் சம்மதம். பொண்ணுக்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுடுறோம் என்று சொன்னவர்கள் உமாவை தனியாக அழைத்து கொண்டு செல்ல, அப்பா, அம்மா, உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்குதுன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஓகே தான். எனக்கு நல்லது தானே நீங்கள் செய்வீங்க என்று சொல்ல, அருகில் நின்ற பாரதி தான், ஒரு வார்த்தை கூட பேசாமல் எப்படி? ஏதாவது பேசுகிறதுக்கு கொஞ்சம் இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா தானே அவங்க மனசில் இருக்கிறது இன்னொருத்தருக்கு தெரியும். இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? பார்க்குறதுக்கு ஓகேங்கிறது போல தான் இருக்கிறார். அதெல்லாம் எல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். பேசும்போது தானே ஒரு சில குவாலிட்டிஸ் புரிய வரும் என்று சொல்ல, அதே நேரத்தில் அந்த இடத்திற்கு கார்த்திக்கோடு அவனுடைய நண்பன் சஞ்சய் அங்கே வந்திருந்தார். பொண்ணுக்கிட்ட நீங்கள் சம்மதம் வாங்கிட்டீங்கன்னா அப்படியே நாங்கள் 2 ஒரு வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட்றோம் என்று சொல்ல, அக்கா,
என்னென்ன கேட்கணுமோ கேட்டு தெளிவு பண்ணிக்கோ. நாங்க முன்னாடி இருக்கிறோம் என்று சொன்னவள் நகர்ந்து போக, தங்கையை இழுத்து அருகில் நிறுத்தி இருந்தாள். என்ன உனக்கு தனியா பேச பயமா என்று கிண்டலாக கார்த்திக் கேட்க, அதே நேரத்தில் பாரதி வேகமாக, என்ன சார் நீங்க மட்டும் என்ன தனியாவா வந்தீங்க? உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு தானே வந்திருக்கிறீங்க. அப்படின்னா நானும் சொல்லவா? உங்களுக்கும் பேச பயம்னு துடுக்காக கேட்டிருந்தாள். ஜெகன் சரியாக அங்கே வந்தவன், பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே பேசிட்டோம். பாரதி நீ என் கூட வா. சாரி சார். அவ கொஞ்சம் பேசுவா. அவ சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொன்னவன் வேகமாக தங்கையை அழைத்து கொண்டு நகர அவர்களின் பின்னால் சஞ்சயும் நகர்ந்தான். ஆனாலும் பேசுறது நல்லா இருக்குது என்று சஞ்சய் சொல்ல, என்ன என்பது போல ஜெகன் திரும்பி பார்த்தான். ஐயோ நீங்க எதுக்கு சார் முறைக்கிறீங்க? நான் நார்மலாக சொன்னேன். நான் உங்க தங்கச்சி மாதிரி தான், கொஞ்சம் பேசுவேன். மாப்பிள்ளை என்னோட ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒட்டுக்காக தான் படித்தோம். இப்போ 2 பேருமே ஒரே இடத்துல தான் வேலை போக்கி போகிறோம். உண்மையிலேயே மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான பையன் சார், எந்த குறையும் சொல்லிட முடியாது. நீங்களே பார்க்க போறீங்க பாருங்களேன் என்று சொல்ல பாரதி அங்கிருந்து வேகமாக நகர்ந்து சென்றிருந்தால் ஜெகன் திரும்பியவன், ஆல்ரெடி நீங்கள் விசாரிச்சு தானே ஓகே பண்ணி இருப்பீங்க. நீங்கள் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை என்னோட தங்கச்சிக்கு நீங்கள் ரூட் போடுறீங்களோ? சார் என்ன சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு வேளை அது மாதிரி இருந்தால் இப்போவே மறந்துடுங்க. ஏன்னா அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் எல்லாம் ஒன்றை போல் ஆட்களுக்கு செட் ஆக மாட்டான். அப்புறமா அது சின்ன பொண்ணு, இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறா. ஸோ இந்த வேலையெல்லாம் இங்கே வேணாம். இன்னொரு முறை இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி ஏதாவது பேச ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், நான் கொஞ்சம் கோவக்காரன், யோசிக்கவே மாட்டேன், முகத்தை பேத்து எடுத்துடுவேன். அதுவும் என் தங்கச்சிங்க விஷயம்னா வேறு மாதிரியாக இருக்கும். என்னோட முகம் சொல்லிக்கொண்டு நகர்ந்து செல்ல மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் சஞ்சய். என்ன ஆளுங்கடா சாமி, சரியான காட்டானுங்க கூட்டத்தில் வந்து சிக்கிட்டும் போல இருக்குது. இவன் கூப்பிட்டான்னு இங்கே வந்து இருக்கக்கூடாது. நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கணும். பாரு என்னமோ இவன் தங்கச்சியோட பேசின மாதிரி பேசிட்டு போகிறான். இவன் தங்கச்சி என்னமோ அத்தனை அழகா. எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கிறேன். 10 நிமிஷம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இவள் சம்மதம் சொல்லி இருக்க சிறிய அளவில் அங்கே நிச்சயம் நடந்தேறியது. மாடியில் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லாருமே வந்து கை நினச்சிட்டு தான் கிளம்பணும் என்று சொல்ல அனைவரையுமே சாப்பிட அழைத்து சென்றனர். நிச்சயம் ஏற்கனவே செய்துவிட வேண்டும் என முடிவு செய்து வந்திருந்ததால் ஏற்கனவே பட்டுப்புடவை அணிந்து கொள்ள மோதிரம் என தயாராக மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்திருந்தனர். உணவு உண்ட பிறகு நிச்சயம் வைத்து கொள்ளலாம் என்று சொல்ல சரி என்பது போல அனைவருமே உணவருந்து சென்றனர். பிறகு வந்து மறுபடியும் அருகருகே நிற்க வைத்து புடவையை இவளிடம் கொடுத்து மாற்றி வர வைத்து மோதிரம் போட்டு என அன்றைய நாள் வெகு அழகாக அந்த ஃபங்க்ஷன் நிறைவடைந்திருந்தது. மாப்பிள்ளை வீட்டார் புறப்பட்டு செல்லவுமே பாரதி உமாவிடம் பம்பிழுத்து கொண்டிருந்தார். போடி, எனக்கு சான்ஸே இல்லை. மாப்பிள்ளைக்கு தம்பி இல்லை, பக்கத்தில் கூட யாருமே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது என்று சொல்ல சரியாக அங்கே ஜெகன் வந்திருந்தான். இந்த பேச்சுக்கு தான் அம்மா கிட்ட அடிக்கடி அடி வாங்குற. நீ பேசாத போடா. அம்மா கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வர வர ரொம்ப வாய் அதிகமாகிடுச்சு உனக்கு என்று சொல்ல, அண்ணா அவள் என்கிட்ட வழக்கமாக இப்படி தானே விளையாட்டுக்கு பேசுவா. நீங்கள் எதுக்காக அவளை திட்டுறீங்க? அவள் மனசில் எதுவுமே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். எல்லா நேரமும் வாய் பேசுகிறது சரி கிடையாது உமா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. இவன் விளையாட்டு போல் ஏதாவது சொல்லுவா. அது நிஜம்னு நினச்சி சீரியஸாக முடிவு செஞ்சால் அது ரொம்ப கஷ்டம். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க தெரியும் இல்லை, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு. இவளுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. எப்போவுமே விளையாட்டு தான். அண்ணா சின்ன பொண்ணு தானே, சரியாகிடும் போக போக. என்ன சின்ன பொண்ணு? அவளுக்கும் உனக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம்? பெருசாக எல்லாம் எதுவும் இல்லை. நீ எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்கிற தெரியுமா? இதை அவகிட்ட எதிர்பார்க்க முடியுமா? 5 வயசுலேயே அவ்வளவு பொறுப்பாக இருப்ப. இவளா இந்த வயசுலேயும் ஒன்றும் விளையாட்டுத்தனம் எதுவுமே புரியறது இல்லை. நம்மளை சுற்றி நடக்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் சொல்லிவிட்டு ஜெகன் நகர, அவன் கிடக்கிறான் விடு, நான் எதில் விட்டேன் என்று ஆரம்பிக்க, உன்னை திருத்தவே முடியாது என்று கூறினாள் உமா. அத்தியாயம் 3. அன்றைக்கு மாலையே கார்த்திக் உமாவை அழைத்து பேசியிருந்தான். நிச்சயத்துக்கு நான் வாங்கி வந்த சாரி உனக்கு பிடிச்சதா, நல்லா இருந்ததா என்று கேட்க சற்று தயக்கத்தோடு பேசினாள். ரொம்ப அழகாக இருந்தது. கல்யாணம் 3 மாதம் கழித்து வச்சதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் என்று கார்த்திக் சொல்ல சிறு வெட்க புன்னகை மட்டுமே இவளிடத்தில் இருந்தது. என்ன எந்த பதிலுமே சொல்லலை என்று கேட்க, எல்லாமே ரொம்ப வேகமாக நடக்கிறது போல தோணுது எனக்கு. பார்க்க வந்தீங்க, நிச்சயதார்த்தம் வைக்க மறுபடியும் வருவீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அரை நாளில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதில் கல்யாணம் 3 மாதத்தில் இருக்குது என்று சொல்ல எதிர்மனையில் இருந்தவன் ஆளுமையாக சிரித்தான். என்னவோ உன்னோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருக்குது.
அந்த நிமிஷமே உன்னை கூட்டிட்டு வந்துட்டா என்னன்னு தோணுச்சு தெரியுமா என்று சொல்ல இவளுமே சிரித்தபடி, தெரியும் பாரதி சொன்னா, என்னை பார்க்கும்போதே சொன்னா, மாப்பிள்ளை பார்த்ததும் கையோட கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாருன்னு. அதே பதில் தான் சொல்றீங்க என்று சொல்ல, யாரை சொல்ற? ஒரு பொண்ணு நடுவில் ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு துரு துருன்னு பேசிக்கிட்டு இருந்தாளே, நான் கூட உன்னை பார்த்து பேச வரும்போது அந்த பொண்ணா என்று கேட்க, ஆமாம், அது என்னோட சித்தி பொண்ணு, என்னோட தங்கச்சி, எனக்கு எல்லாமே அவள் தான். அப்படியா? அவளை ரொம்ப பிடிக்குமோ? நிறைய நிறைய பிடிக்கும். எனக்காக உயிரை வேணும்னாலும் தருவா. அதே மாதிரி தான் நானும். வெரி இன்ட்ரெஸ்டிங். கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவள் என்ன சொன்னா தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஒரு வேளை உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தா, நான் பார்த்து பேசி கரெக்ட் பண்ணிடுவேன். அந்த வீட்டுக்கு நானும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவேன். உன்னை பிரிய தேவையில்ல அப்படின்னு சொன்னா என்று சொல்லவும் சிரிக்க ஆரம்பித்தான். நல்ல வேளை எனக்கு அப்புறமா ஒரு பையன் இல்ல. என்ன வாய்! எவ்வளோ பேசுறா! அந்த பொண்ண எல்லாம் சமாளிக்க முடியுமா என்ன என்று கேட்க, அவளை எதுவும் சொல்லாதீங்க பாரதி பற்றி சொன்னா எனக்கு கோபம் வந்துரும். அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கோபமாக கூற, ஓகே, ஓகே. நீ கோவப்படுறதுலேருந்தே எனக்கு தெரியுது. அவள உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. சரி, நம்ம 2 பேருமே நடுவுல எதுக்கு அந்த பொண்ண பத்தி பேசிட்டு வரணும்? இது இத்தோட விட்டுடலாம். நம்ம விஷயம் பத்தி பேசலாம் என்று சொல்லும்போது, சரியாக பாரதி வந்திருந்தாள். ஹாய் உமா! என்ன பண்ணிட்டுருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? உன் உன்னவர்கிட்டயா என்று ரகசியம் போல கேட்டவள், ஓகே நீ பேசு, நான் கீழே போறேன் என்று சொன்னபடி போனவளை பிடித்து நிறுத்தினாள். பேசாம உட்காரு, நான் இப்போ ஃபோனை வச்சுட்டு போகிறேன் என்று சொல்ல, நான் நந்தி மாதிரி வந்ததா நினைக்க போகிறாரு அத்தான். நான் நந்தியெல்லாம் இல்லை, உங்கள் ஆளு தான் இப்போ வேணும்னே ஃபோனை கட் பண்ணுறா. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வேணும்னா சொல்லுங்கள், எங்கேயாவது மீட் பண்ணணும்னா நான் இடம் அரேஞ்ச் பண்ணித்தரேன். இப்படியே இந்த அம்மாஞ்சி பாரதியை தள்ளிக்கிட்டு வரேன். நீங்கள் நிறைய பேசலாம் என்று சத்தமாக சொல்ல சட்டென கட் செய்து இருந்தால் எதிர்ப்புறத்தில் இருந்த கார்த்திக்கோ, சரியான வாயாடியாக இருப்பா போல இருக்கு, சின்ன பொண்ணுல பேச தெரியாமல் பேசுகிறா, வேற எதுவும் இல்லை என்று நினைத்தவன் அந்த பேச்சை அத்தோடு மறந்திருந்தான். அடுத்த நாளிலிருந்தே காலேஜ் தொடங்கி இருந்தது. வழக்கம் போல புறப்பட்டு கொண்டிருந்தாள். கடைசி நிமிடத்தில் பாரதியை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வேகமாக வந்தவள், காலேஜுக்கு நான் கிளம்பிட்டேன், இப்போ உன்னோட ஆளை கூப்பிட்டு வேணும்னா பேசிக்கோ, நான் நடுவில் வரமாட்டேன் என்று காலையில் வந்தவள் வம்பிலுக்கு, இங்கே பாரு, இப்படியே வளவளத்துக்கிட்டு இருந்தால் அம்மாவை கூப்பிட்டு விட்டுடுவேன். வேகமாக தன்னுடைய தாயாரை அழைத்தாள். அம்மா, இந்த பாரதி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து வம்பிழுக்கிறாம்மா, சும்மா இருக்கிறதே இல்லை. இப்போ பாரு, காலையிலேயே என்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறா? அக்கா தங்கச்சி 2 பேருமே பேசிக்கோங்க, நடுவில் நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். பஞ்சாயத்து பெருசாக போச்சுதுன்னா உங்கள் அப்பாவை கூப்பிட்டு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்ல, ஐயோ பெரியம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பெரியப்பா எல்லாம் வேண்டாம், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, சும்மா வழக்கமாக வம்பிழுப்பேன்ல, அதுக்காக தான் இப்போ வந்தேன். ஆனால் நேற்று நிச்சயம் முடிஞ்ச பிறகு அக்கா ஒரு மாதிரி வானத்தில் பறக்கிறா தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசாமல் இரண்டி. பாருங்களேன், சும்மா தான் சொன்னேன், அதுக்கே முகம் எப்படி செவக்குதுன்னு. இந்த அழகெல்லாம் இத்தனை நாள் எங்கே ஒழிச்சு வச்சிருந்த சொல்லு உமா என்று கூற, நீ முதல்ல கிளம்பு, இரு நான் ஜெகனனுக்கு ஃபோன் பண்ணுறேன், அண்ணா வந்தால் மட்டும்தான் உன்னை சமாளிக்க முடியும். ஏய், இப்போ எதுக்கடி அவனை இழுக்கிற? அவன் வந்தால் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? என்ன தான் திட்டுவான், என்னைய தான் அடிப்பான். காலையிலேயே அடி வாங்க பிளான் பண்ணுற? நான் கிளம்புறேன், இன்னும் 10 நிமிஷத்தில் என்னோடய பஸ் வந்துடும். உண்மையை சொல்லு, இன்றைக்கு காலேஜ் கட் பண்ணுறதுக்கு தானே போகிற? ஏன் அப்படி சொல்கிற? பின்ன இன்னும் 10 நிமிஷம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பஸ் விட்டுட்டேம்மா, போகலைன்னு சொல்ல போகிற அதுதானே? நேற்று தானே உனக்கு நிச்சயமாச்சுது. நான் நிறைய வேலை செஞ்சேன் தெரியுமா? அதனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கி எந்திரிச்சான்னு நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதுதான் லீவ் போடலாம்னு பிளானு. இந்த வேலையெல்லாம் இங்கே ஆகாது. நேற்று நீ அப்படி என்ன வேலை செஞ்ச? ஒரு வேலையும் செய்யலை, என் கூட 1/2 மணி நேரம் நின்ன, அவ்வளவுதான். வந்தவங்களை சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த, இதுக்கு மேலே எதுவும் செய்யலை. வேலை செஞ்சதா பச்சையாக போய் சொல்லாத, ஒழுங்கு மரியாதையை காலேஜுக்கு கிளம்பி போகிற வழியை பாரு, புரிஞ்சுதா? உன்னை எல்லாம் வீட்டில் வச்சு மேய்க்க முடியாது தெரியுமா? என்ன ஒரேடியாக ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிற? இந்த பேச்செல்லாம் இங்கே ஆகாது. போகக்கூடாதுன்னு நினச்சா என்னையெல்லாம் யாருமே தடுக்க முடியாது தெரியுமா? என்ன பண்ணுவ? வயிறு வலிக்குதுன்னு வயிற்றை பிடிச்சிக்கிட்டு இங்கேயே உட்காந்துடுவேன் தெரியுமா? பெரியம்மா அம்மா கிட்ட சொல்லி அழகாக போக விடாமல் பண்ணிடுவாங்க. அப்படியா? ஆமாம். ஆனால் இதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேனே, இதை கேட்டால் நம்புவாங்கன்னு சொல்கிறியா? அடி அக்கா, நீ ரொம்ப தெளிவாகிட்ட, இதெல்லாம் ரொம்ப தப்பு. எப்பவும் மாதிரி இருக்கணும். சமத்தா தானே இருப்பேன். நம்ம 2 பேரும் சீரீஸ் பார்க்கலாம், அப்புறமா ஏதாவது படம் பார்க்கலாம், அப்புறமா நிறைய பிளான் பண்ணலாம். என்ன பிளான் பண்ணுவ? கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நிறைய. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்னும் 3 மாதம் இருக்குது. கடைசி 15 நாள் பிளான் போட்டால் போதும். எப்படியும் பெருசாக எதுவும் நடக்க போகிறது இல்லை. நேற்று வந்து அதே
பியூட்டிஷியன் அக்கா தான் கல்யாணத்துக்கும் பண்ண போகிறாங்க. அதை தாண்டி நீயும் நானும் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இருக்கிற நகையை போட்டு விடுவாங்க. புதுசாக நம்ம கவரிங் கூட வாங்க தேவையில்லை. துணி எடுக்கிறதுக்கு இருந்து மற்ற வேலை எல்லாத்தையுமே அம்மா அப்பா சித்தப்பா சித்தி பார்த்துக்குவாங்க. அதனால் நீயும் நானும் பிளான் போட ஒன்றுமே இல்லை. இப்போ நீ கிளம்பு. சாப்பிட்டியா இல்லையா? வா, என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு நீ கிளம்பியா? அப்படின்னா அவ்வளவுதானா? லீவெல்லாம் கிடைக்காதா? நான் போய் தான் ஆகணுமா? அடி வாங்க போறடி, கிளம்பு. சரி சரி, நல்லா இரு என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள் பாரதி. அத்தியாயம் 4. அந்த வாரத்திலேயே இவரது திருமணத்திற்கு உடை எடுத்து விடலாம் என முடிவு செய்திருந்தனர். ஏனென்றால் கார்த்திக்கின் தாய் தந்தை இருவருமே உடனடியாக யுஎஸ் செல்ல வேண்டியதாக இருந்தது. இப்போது சென்றால் திருமணத்திற்கு 15 நாட்களுக்கு முன்னால் திரும்பி வருவதாக ஏற்பாடு செய்திருந்தனர். இதை இங்கே சொல்லவும் சரி என்று சொன்னவர்கள் அந்த வாரத்திலேயே பிரபலமான துணிக்கடைக்கு சென்றனர். கூடவே பாரதியின் குடும்பமும் சென்றிருந்தது. மொத்த பேருமே துணிக்கடையில் அமர்ந்திருக்க துணிகளையும் புரட்டி போட்டு பார்த்து கொண்டிருக்கும் உமாவின் கண்கள் அவ்வப்போது கார்த்திக்கை தான் பார்த்து கொண்டிருந்தது. கார்த்திக்குமே உமாவை பார்க்க இதை கவனித்த பாரதி மெல்ல உமாவிற்கு அருகே காதோடு பேசினாள். உன்னோட ஆளு பார்வையெல்லாம் உன் மேலே தான் இருக்குது. பேசாமல் அந்த பக்கம் போய் பேசிட்டு வரியா என்று கேட்க, அதெல்லாம் முடியாது, பேசாமல் இரு. அம்மா அப்பா கிட்ட என்னை மாட்டி விட பிளான் பண்ணுறியா? நல்லா சரியா எனக்கு செலக்ட் பண்ணு. அதுக்காகத்தான் நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். எந்த வேலையெல்லாம் இங்கே ஆகாது. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? நான் சொல்கிறது தான் எடுப்பாங்கன்னா, கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளை எதை எடுக்கிறாங்களோ அதைத்தான் நீ கட்டியாகணும். அதுதான் கடைசியில் நடக்கும். வேணும்னா வேடிக்கை பார்க்கலாம். உனக்கு தான் தெரியுமே எனக்கு துணி கடையில் வேடிக்கை பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதுக்காக தான் வந்தேன். நீ வேணும்னா ஒன்று செய். மாப்பிள்ளைக்கு துணி எடுக்க நானும் கூட போகிறேன்னு சொல்லு. ஜெகனண்ணா கூட ஒன்று நான் அனுப்பி வைக்கிறேன். நீ அந்த பக்கமாக போய் கார்த்திக் கிட்ட பேசிட்டு வந்துரு என்று சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பேசாமல் இரு, ஏதாவது பேசினா பார்த்துக்கோ என்று மிரட்டி கொண்டிருக்க அதே நேரத்தில் சரியாக கார்த்திக் இவளை பார்த்து அழைத்திருந்தான். எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும், கோட் ஷூட், ஸோ என் கூட வரியா? நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வரணும் என்று சொல்ல, பார்த்தியா உன்னோட ஆளே கூப்பிட்டாச்சு, ஒழுங்கு மரியாதையே கிளம்பு என்றவள், பெரியம்மா நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கலாம், அவங்க போய் எடுத்துகிட்டு வந்துடட்டும். எந்த கலரில் ஷூட் ரெடி பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாம் இங்கே சாரீ எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்சது ஓரமாக எடுத்து வைக்கலாம், இவங்க போயிட்டு வரட்டுமே என்று உமாவை நகர்த்தி விட்டாள். பேசுறதுக்கு ஏதாவது இருந்தால் பேசிடு, சரியா? சும்மா பார்க்கல, பேச முடியலன்னு எல்லாம் சொல்லக்கூடாது என்று அனுப்பி வைத்திருந்தாள். சற்று நேரத்தில் எல்லாம் இவள் தயக்கத்தோடு செல்ல கூடவே ஜெகனுமே அவர்களோடு சென்றான். என்னடா இவன் நந்தி மாதிரி வரானேன்னு நினைக்காதீங்க மச்சான், கடைசி மாடியில் தான் கோட் ஷூட் செலெக்ஷன் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து எடுங்க. நான் மாடியில் ஃபேன் சட்டை இருக்குது, அங்கே போய் வேடிக்கை பார்த்துட்ருக்குறேன். கீழே வரும்போது சொல்லுங்கள். இல்லை என்னை வந்து கூப்பிட்டாலும் ஓகே தான் என்று சொன்னவன் இருவரையுமே அனுப்பிவிட்டு, சீக்கிரமாக ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க, அப்புறமா கீழே தேட ஆரம்பிச்சிடுவாங்க என்று சிரித்தபடியே சொல்லிவிட்டு நடந்தான். பரவாயில்லையே, ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் உன் கூட இருக்கிறாங்க போல இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கார்த்திக் சொல்ல, அண்ணா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர், அண்ணாவுக்கு எங்கள் மேலே நிறைய பாசம். ஆனால் உன்னோட சித்தி பையன் இல்லையா என்று கேட்க, ஆமாம், அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் முதல் மாதத்துலேயே மாதமானது அவங்க தான். பையன் அவன் அண்ணன் பிறந்த கொஞ்ச நாளில் அம்மாவுக்கு தான் நான் பிறந்தேன். பிறகு என்னோடய தங்கச்சி. புரியுது, ஆனால் இந்த காலத்தில் இவ்வளவு பாசமெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. பேசியபடியே மேலே சென்றிருந்தனர். அங்கிருந்த ஒவ்வொன்றையுமே பார்க்க இவனுக்கு பொருத்தமானது ஒவ்வொன்றையுமே பார்த்து செலக்ட் செய்ய ஆரம்பித்தாள். பணம் இவர்களுக்கு பெரிய தடையாக இருக்கவில்லை. விரும்பியதை எடுக்கும் அளவிற்கு நிறைய பணம் இருவர் வீட்டிலும் இருந்தது. அழகாக இருக்கும் என முடிவு செய்த சிலவற்றை மட்டும் எடுத்துக்காட்ட அதில் ஒன்றை எடுத்தவன் போதும் என்று சொல்ல, ரிசப்ஷனுக்கு சரி, மறுபடியும் வரவேற்புக்கு என்று கேட்க, உமா இந்த கோட் ஷூட்டெல்லாம் தொடர்ந்து போட முடியாது, அந்த ஒரு நாள் மட்டும்தான், அதுக்காக இவ்வளவு காசு செலவு பண்ணணுமான்னு நான் நிறையவே யோசித்தேன். தேவையில்லைன்னு கூட சொன்னேன். ஆனால் அப்பா அம்மா தான் கேட்கல. அதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு செட் போதும். ஏன் உனக்கு இன்னொன்று வாங்கணும்னு தோணுதா என்று கேட்க, இல்லை எனக்கும் நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு தோணுது. நிறைய கல்யாணத்தில் பார்த்துருக்குறேன். அதுக்கு பிறகு அந்த ட்ரெஸ் ஒரு ஓரமாக தான் இருக்கும். நம்ம கல்யாணத்தில் அது போல் இருக்க வேணாம். அதுக்காக இதுவே போதும். ஆனால் இது நார்மலாக போட்டாலுமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டுக்கலாம் என்று சிரித்தபடியே கூற, உன்னை பார்த்ததில் இருந்து உன் கிட்ட பேசுகிறதுக்கு தயக்கமே என்கிட்ட இல்லை. உனக்கும் அது போல தான் தோணுதோ என்று கார்த்திக் கேட்க, தோணினதால்தானே இங்கே பக்கத்தில் வந்து நிற்கிறேன் என்று சொன்னபடியே எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினார். ஜெகனுமே சரியாக மெசேஜ் செய்திருக்க அவனுமே வந்து இணைந்து கொண்டான். கொண்டு வந்து கீழே காட்ட அதற்கு ஏற்றற்போல கீழே ஏற்கனவே செலக்ட் செய்து வைத்திருந்த சேலையிலிருந்து பிடித்த சிலவற்றை எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் அனைவருமே
புறப்பட்டனர். திருமணத்திற்காக சேலை ஒன்று, நிச்சயப் புடவை, மறுபடியும் ஒன்று, அன்பளிப்பு என்று கிட்டத்தட்ட 4 புடவைகளை எடுத்து இவளுக்கு தந்து விட்டிருந்தான். வீட்டிற்கு வந்ததுமே பாரதி வழக்கம் போல உமாவிடம் வம்பளக்க ஆரம்பித்தார். 4 சாரிடி, மாப்பிளைய சொல்லவே வேணாம், செமையா உனக்காக செலவு பண்ணுறாரு. இது எல்லாம் பார்க்கும்போது நானுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு தோணுது என்று சொல்ல, இரு என்றவள் வேகமாக, சித்தி இங்கே பாருங்க, பாரதி என்ன சொல்கிறான்னு, அவளுக்கும் உடனே நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என்று சொல்ல, அடி பாவி, இப்படியா கோத்து விடுவ? என் அம்மா வந்து முதுகுலையே 4 வைக்க போகிறாங்க. முளைச்சி 3 எல்லாம் விடலை, அதுக்குள்ளே என்ன பேச்சு பேசுகிறேன்னு கேட்க போகிறாங்க. ஏன் உமா என்ன சிக்கல்ல அப்பப்போ சிக்க வைக்கிற? பின்ன நீ பேசுகிறத மட்டும் சரியா? சின்ன பொண்ணு இப்போ தான் காலேஜ் சேர்ந்துருக்கிற, ஃபஸ்ட் இயர் கூட முடியல, முழுசாக 6 மாதம் கூட ஒழுங்காக போகலை, அதுக்குள்ளே எவ்வளோ பேசுகிற? கல்யாணம் பண்ணிக்கலாம், அடுத்து என்ன குழந்தை பெற்றுக்கிறது பற்றி பேசுவியா? உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி தராங்க? முக்கால்வாசி நேரம் என் கூட தானே இருக்கிற. என்றைக்குமே நான் உன்கிட்ட இது போல் பேசினதில்லை. ஆனால் உன்னோட வாய் இருக்கே, ஒரு விஷயம் தெரியல. நீ பேசக்கூடாதுன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இப்போ காலேஜில் வேறு லெவலுக்கு பேசுகிறாங்க தெரியுமா? யார் யார் பின்னாடி போகிறாங்க, எங்கே தங்குறாங்க, என்ன நடக்குது எல்லாமே அப்டேட் வருது. அதனால் இப்படியெல்லாம் பேசுவியா? இரு, இன்னைக்கு சித்திக்கிட்ட சொல்லி 4 முதுகில் போட்டாதான் நீ அடங்குவ. அந்த மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் பழகாத, புரியுதா? நல்ல பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, நல்ல மாதிரி இருக்கணும். ஐயோ தெய்வமே, போதும் விடு, தெரியாதனமாக வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். இரு, நான் கீழே போய் பெரியம்மா கூட பேசிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட வந்தாலே இதுதான் பிரச்சனை, சொல்லிவிட்டு நகர்ந்தாள். அத்தியாயம் 5. அதன் பிறகு நாட்கள் வேகமாகவே நகர்ந்தது. 3 மாதம் என்பது சட்டன முடிவுக்கு வந்திருந்தது போல தோன்றியது உமாவிற்கு. அதே நேரத்தில் பாரதி, அவளின் குறும்புத்தனமும் எக்கச்சக்கமாக மாறியிருந்தது. இப்போதெல்லாம் ஒரு நிமிடம் கூட இவளை சும்மா இருக்க விடுவதில்லை. எதையாவது சொல்லி வம்பிழுத்து கொண்டுதான் இருப்பது. காலேஜ் சென்று விட்டு வரும் நேரம் மட்டுமே அவள் இல்லாது இருந்தாள். மற்ற நேரம் முழுவதுமே உமாவோடு தான் செலவு செய்தாள். என்னடி உன் வீட்டுக்கு போகணுங்கிற ஐடியா இருக்கா இல்லையா? சித்தி வந்து நேற்று ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போனாங்க. வீட்டுக்கு வர்ற எண்ணமே இல்லை, இந்த பிள்ளைக்கு எப்போ பாரு இங்கேயே வந்துடுறா, அவள் அப்பா வந்து கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா என்று சொல்ல, என்ன ரொம்ப தூரத்துலையா இருக்கிறேன், 4 வீடு தாண்டி இருக்கிறேன், அங்கேருந்து கூப்பிட்டா இங்கேருந்து போயிட போகிறேன், அங்கே தானே யாரும் கூப்பிட்றது போலவே தெரியலையே. அப்படியெல்லாம் யாருக்கும் அங்கே என் மேலே பாசமே இல்லை தெரியுமா? சும்மா எதையாவது சொல்லாத பாரதி. ஜெகன் அண்ணா நைட்டு வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? சும்மா அண்ணா பற்றி சொல்லாத, அவன் எப்போ பார்த்தாலுமே என்னை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் தெரியுமா? ஆமாம், நீ சும்மா இருக்கிறியா? நீ என்னைக்காவது சும்மா இருந்தால் தானே அவன் பேசாமல் இருப்பான். எப்போவுமே அவங்ககிட்ட எதையாவது சொல்லி திட்டு வாங்கணும், இல்லாட்டி அடி வாங்கணும். சும்மா இருக்கிறது இல்லை. இதே மாதிரி தான் அண்ணாவும் யோசிக்காமல் கை வச்சிடுறாங்க. ஆமாம், நேற்று என்ன பஞ்சாயத்து, அதை முதல்ல சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொன்னாலும் நீ என்ன தான் திட்டுவ, அதனால் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லடி, பரவாயில்ல, நான் அண்ணாக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்று பேசிக்கொண்டு இருக்கும்போதே சரியாக அங்கே ஜெகன் வந்திருந்தான். என்ன, இவளுக்கு வீட்டுக்கு வர்ற ஐடியா இருக்கா இல்லையா? எப்போ பார்த்தாலும் இங்கேயே இருக்கிறா. அங்கே அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வரலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் இங்கே பெரியம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டேன்ல, அப்புறமா என்ன சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. பாரதி, வீட்டுக்கு வா, அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசு. ஆமாம், 10 நிமிஷம் பேசினா நான் பண்ணுறது தப்புன்னு சொல்லி 2 பேரும் திட்டுவீங்க. நான் கரெக்டாக தானே இருக்கிறேன். என்ன கரெக்டாக இருந்தேன்? காலேஜில் இன்றைக்கி என்ன பண்ணினேன்? அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. சும்மா கதை சொல்லாத. உன் கூட வந்தா இல்லை உன் ஃப்ரெண்டு, அவள் கரெக்டாக சொன்னான். ஆமாம், அவள் எதுக்கு உங்ககிட்ட பேசுகிறா? இது ரொம்ப தப்பாச்சே. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கூப்பிடுமான்னு நான் தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன். உமா இன்னைக்கு காலேஜில் என்ன பண்ணியிருக்கிறா தெரியுமா? உமா, ஏதோ ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணை ஈவ்டீசிங் பண்ணி இருக்கிறான். இவன் யோசிக்காமல் போய் பலார்னு அடிச்சிருக்கிறா. அந்த பொண்ணு பயத்தில் எனக்கு ஃபோன் பண்ணிட்டா, இந்த மாதிரி காலேஜில் படிக்கிற ஒரு பையனை அடிச்சிட்டான்னு. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் வேகமாக வாங்கன்னு நல்ல வேலை போய் கொஞ்சம் சமரசம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்படியே பண்ணினா என்ன அர்த்தம்? எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்குமா? கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இவ ஏன் போய் இன்வால்வ் ஆகுறா? அந்த பொண்ணு ரொம்ப பாவம் தெரியுமா? வில்லேஜிலேருந்து வந்த பிள்ளை, பேசக்கூட தெரியல. அந்த பிள்ளைகிட்ட நிற்க வச்சு அத்தனை கேள்வி கேட்குறாங்க. அது நின்று அழுவுது. அதனால தான் கோவத்தில் போய் 2 வச்சேன். ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. அங்கே யாருமே எதுவுமே சொல்லலையே. ஆமாம்மா, எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா அடித்தது பாரதியாச்சே. அதனால் அந்த பையன் கன்னத்தை காட்டிக்கிட்டு இருந்திருப்பான். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா என்ன பண்ணுவ? நீயும் அந்த காலேஜில் தானே படிக்கிற. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்குமா? உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அண்ணா, நான் பேசிக்கிறேன்னா நீங்கள் கிளம்புங்க என்று அனுப்பி வைத்தவள் பாரதியிடம் திரும்பி, இதை பாரு பாரதி, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. இது மாதிரியெல்லாம் பிரச்சனை பண்ணாத.
யார்கிட்டயும் எந்த பிரச்சனைக்கும் போகாத. வீட்ல அண்ணா, அம்மான்னு எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் உன்ன நெனச்சு பயப்படுறாங்க. புரியுதா? யாராவது காலேஜ்ல போய் சண்டை போடுவாங்களா? நீ வளர்த்துட்ட. உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அவங்களால தாங்க முடியுமா? நீ வேற ஏன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் பண்ணினது கரெக்ட்டு தான். என் கூட இருந்த எல்லாருமே சொன்னாங்க தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னு யார் வந்து பக்கத்துல நிப்பாங்க? அத பத்தி நீ எப்பவாவது யோசிச்சு பார்த்தியா? யாருமே கிட்ட வரமாட்டாங்க. உன்ன நினைக்கும்போது எனக்கு பயமா இருக்குது. ஸ்கூல் படிக்கிற கடைசி வரைக்கும் அங்க பார்த்துக்கிட்டேன். அப்போ 10த், 12த் தனியா தான் படிச்சேன். அப்பவே எத்தன பிரச்சனை பண்ணி வச்ச. இப்ப பார்த்தா காலேஜ் போய் அங்கேயும் இதே மாதிரி தகராறு பண்ற. ரொம்ப கஷ்டம். சரியா இருக்காது. இன்னைக்கு பசங்க எல்லாம் ரொம்ப மோசம். மாதிரி எல்லாம் இல்ல. புரிஞ்சுக்கோ. நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் கவனமா தான் இருக்கிறேன். ஏன் உமா நீயும் அட்வைஸ் பண்ற? எனக்கு அட்வைஸ் கேட்டாலே கோவமா வருது. உன் வயசு அப்படி. யார் கேட்டாலும் கோவம் தான் வரும். எனக்கு முதல்ல ப்ராமிஸ் பண்ணி கொடு. காலேஜில யாரையும் அடிக்க மாட்டேன். யார் வம்புக்கும் போக மாட்டேன்னு. சரியா என்று கையை நீட்ட அவளையே எமைக்காமல் பார்த்தவள், என்ன அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? ஒழுங்கா சத்தியம் பண்ணுடி. ஒருவேளை இந்த சத்தியம் பொய் சத்தியமா இருந்தா என்ன செய்வ? உன்கிட்ட சொல்லிட்டு அந்த பக்கம் போய் எப்பவும் போல இருந்தா உன்னால என்ன செய்ய முடியும்? இங்க பாரு பாரதி, எனக்கு உன்ன நல்லா தெரியும். ஒன்ஸ் நீ முடிவு எடுத்தா மாற மாட்ட. ஒழுங்கா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. நீட்டிய கையை மடக்கவே இல்லை. ரொம்ப ஓவரா போறீங்க. அவளது கையில் தன்னுடைய கையை வைத்தவள், இனி காலேஜில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். எந்த ஒரு பிரச்சனை பண்ணினாலும் அதை உங்க வரைக்கும் கொண்டு வர மாட்டேன். பிச்சிடுவேன். முதல்ல சொன்னது தான் எனக்கு. 2வது சொன்னதை ரப்பர் போட்டு அழிச்சிடு. ஓகேவா? கீழே போகலாம். நீ எல்லாம் வர வர சரியில்லை தெரியுமா? அதுவும் நீ சுத்தமா சரியில்லை. நான் என்ன செஞ்சேன்? கல்யாணம் தாண்டி நிச்சயம் ஆகியிருக்கு. அதுக்குள்ள 4 குழந்தை பிறந்தவ போல அவ்ளோ அட்வைஸ் பண்ற. ஐயோ கடவுளே! இந்த பொண்ணுங்க எல்லாம் ஏன் இப்படி ஒரே நாள்ல மாறிடுறாங்க? என்னால ஜீரணிக்கவே முடியல. முடிஞ்சா அந்த மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி திட்டப் போறேன் பாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? இப்ப எதுக்காக சம்மந்தமே இல்லாம அவர்கிட்ட போற? பாரதி, எனக்கு கோவம் வருது. ஏன் போனா என்ன? அந்த மாப்பிள்ளைய நிச்சயம் பண்ண பிறகு தானே நீ நெறைய மாறிட்ட. முன்னாடியெல்லாம் இப்படி கிடையாது தெரியுமா? நான் என்ன செஞ்சாலும் அது சரின்னு சொல்லுவேன். இப்ப பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா மாறி எல்லாரும் கூட சேர்ந்து நீ என்ன திட்டுற. திட்டினா அது உனக்கு நல்லதுக்கு. அது புரியுதா? சும்மா எதையாவது சொல்லாத. எது நல்லது? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. சந்தோஷமா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேணாமா? அம்மா போதும். உன்கிட்ட என்னால பேசி ஜெயிக்க முடியாது. முதல்ல கீழ வா. ஆமா, கேட்க மறந்துட்டேன். உன்னோட மாப்பிள்ளை தினமும் ஃபோன் பண்றாரு தானே? அதெல்லாம் தினமுமே ஃபோன்ல பேசுறாரு. நானும் பேசுறேன். போதுமா? நடத்து நடத்து. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னவள் வேகமாக அங்கிருந்து ஓடியிருந்தாள். அத்தியாயம் 6. இந்தா இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ என்று வாயில் கொண்டு வந்து அமுத்திய சாக்லேட்டை வாங்கியபடியே, என்ன விஷயம்? என்ன திடீர்னு சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்து தர? ஏதாவது குட் நியூஸ் இருக்குதா என்று உமா திரும்பி கேட்க, நான் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, எப்படியும் நம்ம வீட்டு பக்கத்துல தான் உனக்கு வீடு பார்த்து கொடுப்பாங்கன்னு. அதே மாதிரி தான் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறேன்? இங்கே இருந்து சொன்ன மாதிரி 1 கிலோமீட்டர் தூரத்தில் உனக்கு வீடு பார்த்துருக்குறாங்க. மாப்பிள்ளை சார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜெகன் அண்ணாவும் அம்மாவும் பேசினதை காட்டேன். ஸோ அவங்களா வந்து உன்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொல்லணும்னு ஓடி வந்துட்டேன் என்று குழந்தை போல குதூகலிக்க, இதுக்கு தான் இத்தனை சந்தோஷமா என்று இவளும் கேட்டாள். என்ன நீ இப்படி சொல்லிட்ட? பின்ன சந்தோஷமான விஷயம் இல்லையா? எப்படி தான் உன்னை பிரிஞ்சு இருக்க போறேன்னு எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? ஆனால் இப்போ அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு சீக்ரெட்டான விஷயம் கூட இருக்குது. நீ கேட்பியா இல்லையாங்கிறது தான் தெரியல. என்னடி? அதையும் சொல்லிடு. மாப்பிள்ளை சார் இந்த வீடு மட்டும் பார்க்கல. அந்த வீட்டை சொந்தமா வாங்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்ற? சொந்தமா வீடு வாங்குறாரா? இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே! அநேகமா இன்னைக்கு உனக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்களா இருக்கும். ஏற்கனவே நெறைய சேவிங்ஸ் இருந்திருக்கு. அப்புறமா அவங்களும் ஒரு அளவுக்கு நல்ல வசதி தானே! அதனால புது வீடாவே வாங்கிடலான்னு பேசியிருக்கிறாங்க. ஸோ நீ அங்க போயாச்சுன்னா எப்பவுமே வீடு மாற தேவையில்ல. அங்கேயே தான் இருப்ப. நான் நினைக்கும் போதெல்லாம் பார்க்க வந்துடலாம். கேட்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? என்று சொல்ல, உண்மையிலேயே ஹாப்பியான நியூஸ் தான் என்று சொன்னபடியே பாரதியின் கன்னத்தில் முத்தமிட்டாள் உமா. இதோ இதோ என்று திருமண நாளுமே நெருங்கி இருந்தது. விடிந்தால் திருமணம் எனும் நிலையில் மண்டபம் முழுவதும் சொந்தங்கள் நிறைந்திருக்க, கசகசவன பேச்சு சத்தத்தோடு கூடவே இசையை அலறவிட்டு கொண்டிருக்க, இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் மும்பரமாக எதையோ செய்து கொண்டிருந்தாள் பாரதி. பாரதி, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. 4 மணி ஆகியிருந்தது. உமா அவளை அழைத்து கேட்க, முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்ச நேரம் இருக்க மாட்டியா என்று கேட்டாள். என்ன செய்கிற? அப்படி என்ன வேலை உனக்கு என்று கேட்கவும் செய்து கொண்டிருந்த வேலையை இவளிடம் காட்டினாள்.
டொட்டொடை! இங்க பாரு! ஒரு கிண்ணத்தில் மஞ்சளை கரைத்துக் கொண்டிருந்தார். என்னடி எதுக்காக இப்ப மஞ்சள கரைச்சுக்கிட்டு இருக்கிற? குழந்தையா என்ன சும்மாவா? அதுதான் நேரா கார்த்திக்கோட ரூம்ப போய் மிரட்டப் போறேன். என்ன உளறிக்கிட்டு இருக்கிற? ஹலோ! இது சம்பிரதாயம்மா. நான் மட்டும் போமாட்டேன். இன்னமும் 4, 5 பேர கூட்டிக்கிட்டு போவேன். கையில பணம் கொடுத்தாங்கன்னா உன்னோட கார்த்திக் தப்பிச்சாரு. இல்லன்னா யோசிக்க மாட்டேன். கையில கொண்டு போறத தலையில ஊத்திட்டு வரப்போறேன். இதுதான் டாஸ்க்கு. ஏன் எதுவும் செய்யாத. தப்பா நினைக்க போறாரு. தப்பா நினைக்காம இருக்கணும்னா, கையில பணம் தரணும். அவ்வளவுதான். உனக்கு என்ன இப்ப காசு வேணும். அவ்வளவுதானே. எவ்வளவு வேணும் சொல்லு நான் தரேன். ஹலோ! நீ தந்தா அது கணக்குல வராது. எனக்கு உன்னோட கார்த்திக் தான் தரணும். இதெல்லாம் சம்பிரதாயம். நான் ஏற்கனவே பேசிட்டேன். வீட்ல பெரியவங்க கூட ஓகே சொல்லிட்டாங்க. யாரடி அந்த வீட்டு பெரியவங்க என்று கோபமாக கேட்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். இதோ கிளம்பிட்டேன். சொன்னபடியே இவள் நகரப்போக வேகமாக ஜெகனை தேடினாள். கையில் இருந்த ஃபோனை எடுத்தவள் வேகமாக முதலில் கார்த்திக்கிற்கு அழைத்தாள். முதல் ரிங்கிலேயே பார்த்து எடுத்தவன், என்ன கல்யாண பொண்ணு, என்ன இந்நேரத்துக்கு அழைச்சிருக்கிற? அங்கே பாரதி வர கையில் மஞ்சள் கலந்த தண்ணியோட. என்னவோ சம்பிரதாயம், கையில் ஏதாவது காசு இருந்தால் கொடுத்து அனுப்பிடுங்க. உன் தங்கச்சிக்கு விளையாட நேரமே இல்லையா? இப்போ வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. இங்க ரூம் முழுக்க ஆட்கள் இருக்கிறாங்க. அம்மா, அப்பா, அண்ணான்னு எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. இங்க வந்து ஏதாவது பண்ண போறா. என்னவோ சொல்லிட்டேன் கார்த்திக். அவ கேட்கல. விளையாட்டு போல எடுத்துக்கிட்டு வரா. இந்த ஜெகன் அண்ணா வேற காணோம். சரி, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், பயந்துக்காத என்றவன் வேகமாக பர்ஸை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வர, சரியாக பாரதி எதிரில் வந்து நின்றாள். பாரதி பேசுவதற்கு முன்பாகவே, தேங்க்யூ தேங்க்யூ, நான் இதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் என்று சட்டென்று கையில் இருந்ததை வாங்கியவன் பர்சில் இருந்த பணத்தை அவள் புறமாக நீட்டியிருந்தான். மஞ்சள் தண்ணி ஊதுறதெல்லாம் ரொம்ப தப்புமா. அதுவும் பாரு, இந்த ட்ரெஸ்ல எல்லாம் பிடிச்சதுன்னா போகவே போகாது. நானே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெள்ளை சட்டை போடுவேன். மற்றபடி கலர் சட்டை தான் போடுறது. இதில் வந்து ஊற்றினா நல்லாவா இருக்கும் என்றவன் லாபகமாக வாங்கி கொண்டே, நியாயமாக காசு தரக்கூடாது, உங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது சிரிச்சுக்கிட்டே கவனிப்பேயா என்று சொல்லிவிட்டு நகர்ந்திருந்தான். என்ன நடந்தது என்று புரிவதற்கு முன்னாலேயே இத்தனையும் நடந்திருக்க யோசித்தபடியே நிற்கும் போதே ஜெகன் பின்னால் வந்திருந்தான். உன்னை என்னதான் செய்யறதுன்னு தெரியல. உன்னை முதல்ல எங்கேயாவது கட்டி போட போறேன் பாரு. முதல்ல கிளம்புடி என்று தள்ளி கொண்டு நகர, அண்ணா நீ வேற, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. அது தெரியுது. நீ முதல்ல வா. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ரூம் கிட்ட போனேன்னு வச்சுக்கோ, மண்டையிலேயே கொட்டிடுவேன் என்று சொல்ல, ரொம்ப பண்ணாதீங்க. நான் யார் தெரியுமா? உன்னோட ஒரே தங்கச்சி. அப்புறமா எனக்கு இல்லாத உரிமையா? உனக்கு நிறைய உரிமை இருக்குது. அதுக்காக தான் நான் உனக்கு சூப்பரான ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அங்கே வாசலில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்காக நிற்கணும்? நான் உமா கூட தான் இருக்க போகிறேன். சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா ரொம்ப நேரமாக உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரியம்மா கூட புரியுதா? வர்றவங்களுக்கு பன்னீர் தெளிக்க உள்ளே அனுப்பி வைக்க நம்ம சார்பில் 2 பேர் வேணுமா? நான் அங்கே தான் இருக்கிறேன். என் பக்கத்தில் வந்து நில்லு. உன் பக்கத்தில் வந்து நான் நின்று நான் என்ன செய்கிறது? அப்பப்போ ஏன் மண்டையில் கொட்டுவேன் என்று சொல்ல, அப்படியெல்லாம் கொட்ட மாட்டேன் வாடி. கல்யாண வீட்டில் வச்சு யாராவது அடிப்பாங்களா என்று சொல்ல, என்னதான் உன்னை நான் அடித்தாலும் நம்ம உறவு முறையெல்லாம் மாறப்போகுதா? நான் மட்டும்தான் உன்னை திட்டணும். நான் மட்டும்தான் உன்னை அடிப்பேன். வேற யாராவது ஏதாவது சொன்னா நல்லாவா இருக்கும்? அதுக்காக தான் இத்தனை செய்கிறேன் புரியுதா? வா என்று தள்ளிக்கொண்டு நகர்ந்தான். அங்கே கூட அரை மணி நேரத்துக்கு மேலாக அவள் இருக்கவில்லை. ஆனால் ப்ளீஸ், நான் அக்கா கிட்ட போயிடுறேன். மறுபடியும் நான் குறும்பெல்லாம் பண்ண மாட்டேன். நீ சொன்ன மாதிரி தான் மாப்பிள்ளை ரூம் பக்கமே போகமாட்டேன் ப்ளீஸ் என்று கெஞ்ச, இங்கே பாரு, குறும்புத்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டுக்கோ, புரிஞ்சுதா? உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதான் ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ! நான் யாருக்கிட்டயும் வம்புக்கெல்லாம் போக மாட்டேன். காலேஜ் ஃப்ரெண்டுங்க கொஞ்ச நேரத்தில எல்லாருமே வருவாங்க. அவங்கள நான் கவனிக்கணும்ல. சரி, சரி போ. அங்கங்க சுத்தினா அடி தான் வாங்குவ. ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காரணும் புரிஞ்சுதா? அனுப்பி வைத்தவன் வந்தவர்களை கவனிக்க ஆரம்பித்தான். மாலை 7 மணி ஆகவும் வரவேற்பு துவங்கி இருந்தது. வந்திருந்த நண்பர்களுடன் ஐக்கியமாகி இருந்தாள் பாரதி. அவ்வப்போது இவளை தேடிய உமாவின் பார்வைக்கு கூட சிக்கவில்லை. கவனித்து கொண்டிருந்த கார்த்திக் தான் மெல்ல பேச்சு கொடுத்தான். என்ன ரொம்ப நேரமாக யாரையும் தேடுறது போல இருக்கு என்று கேட்க, என்னோட சிஸ்டரை தேடுறேன், ஆளை காணோம். சரிதான், கல்யாண மண்டபத்தில் ஃப்ரெண்டுங்க சொந்தக்காரங்க அவங்க கூட எல்லாருமே இருப்பா. இப்போதைக்கு நீயும் நானும் தான் இங்கே இருக்கணும். மற்றவங்கெல்லாம் சில நிமிஷம் வந்துட்டு போய்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் அம்மாக்கிட்ட சொல்லி கொண்டு வர சொல்கிறேன் என்று சொல்ல, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் என்று முடித்து கொண்டாள். இங்கே ஒருபுறம் வரவேற்பு நடந்து கொண்டிருக்க சற்று நகர்ந்து மொத்த பேரும் அமர்ந்திருந்த இடத்திலோ நடனம் ஆரம்பித்திருந்தது. கல்லூரி நண்பர்கள் மொத்த பேருமே வந்திருக்க, பாடல் ஒலிக்க கொண்டிருக்க, அதற்கேற்றவாறு ஒரு மாணவி ஆடத் தொடங்க,
மொத்த பேருமே ஆடத் துவங்கி இருந்தனர். ஒரே மாதிரியாக ஸ்டெப் போட்டு நடன அசைவுகளை செய்து கொண்டிருக்க, பாரதி கூட அங்கே ஐக்கியமாகி இருந்தாள். அனைத்தையுமே ட்ரோன் மூலம் பதிவு செய்து கொண்டு நேரடி ஒளிபரப்பிக் கொண்டிருக்க, சட்டென பார்த்த உமாவோ, "பாருங்க, அங்க போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறா, என் பக்கத்துல இருக்காம" என்று குறைபட்டு கொண்டாள் உமா. அத்தியாயம் 7. இரவு 1 மணி வரையிலுமே ஆட்டம் பாட்டம் என களை கட்டி கொண்டிருந்தது. பாரதி அந்த கூட்டத்தோடு ஐக்கியமாகி இருந்தால் அம்மாவை பற்றிய ஞாபகம் துளி கூட இல்லை. உமாவை கூட 12 மணி வரையிலுமே மேடையில் நிற்க வைத்தவர்கள். பிறகு அவளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறையை அனுப்பி வைத்தனர். அறைக்கு வந்த பிறகும் கூட பாரதி திரும்ப திரும்ப ஃபோனில் அழைத்து கொண்டிருந்தாள். எதுவுமே பாரதிக்கு கேட்கவில்லை. இரவு 3 மணி எனும்போதுதான் அறைக்கு வந்தது. வந்தவளும் சற்று நேரம் படுத்துவிட்டு எழுந்திருந்தாள். உமாவிற்கு பாரதியோடு பேச நேரம் கிடைக்கவே இல்லை. அடுத்த நாள் விடியற்காலை நேரத்திலேயே அவளை அலங்காரம் செய்ய வந்திருக்க அப்போதுமே பரபரப்பாக இருந்தாள் பாரதி. வெகு விமர்சையாக ஆன்றோர் சான்றோர்கள் ஆசீர்வாதத்தோடு இவர்களது திருமணம் இனிதே நிறைவடைந்து இருந்தது. திருமணம் முடிந்த அடுத்த சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டிருக்க இங்கே பாரதிக்கு உடல்நிலை சரியில்லாமல் சென்றிருந்தது. இரவு நீண்ட நேரம் வரையிலாக தூங்காமல் இருந்தது. காலையில் சாப்பிட்ட ஏதோ ஒரு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்க முழுக்க முழுக்க வாந்தி எடுத்து காய்ச்சல் வந்திருந்தது. காய்ச்சல் அனலாக கொதிக்க அவளால் தாக்கு பிடிக்கவே முடியவில்லை. மதியம் வரையிலுமே சிரமப்பட்டு தாயாரோடு நின்றிருந்தவள் அதற்கு மேல் முடியாமல் ஜெகனிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்றிருந்தாள். இருந்த பரபரப்பான நிமிடங்களில் பாரதியை கவனிக்க கூட உமாவிற்கு நேரமில்லை. அடுத்தடுத்த சம்பிரதாயங்கள், அதைத் தொடர்ந்து கார்த்திக்கின் புது வீட்டிற்கு அழைத்து செல்ல, அங்கிருந்து தாய் வீட்டிற்கு செல்ல என பம்பரமாக நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. அவ்வப்போது பாரதியை தேடினாலுமே கண்களுக்கு சிக்கவில்லை. யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் அமைதி காத்தால். இரவுதான் அவளுக்குமே தெரிய வந்தது பாரதியின் உடல்நிலை சரியில்லை என. ஆனால் அதே நேரத்தில் அவளை அழைத்து கொண்டு மாப்பிள்ளை வீட்டிற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தனர். இங்கு பாரதிக்கு காய்ச்சல் தீவிரமடைந்து இருக்க ஜெகனோடு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்திருந்தனர். அளவுக்கு அதிகமான வாந்தி கூடவே காய்ச்சல் அதிகமாக இருந்ததினால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருந்தனர். இது எதுவுமே உமாவிற்கு தெரியவில்லை. ஏன் உமாவின் தாய் தந்தைக்கு கூட சொல்லவில்லை. உடல்நிலை சரியில்லை, வீட்டில் இருக்கலாம் என்று மட்டுமே சொல்லி இருக்க இவளின் பின்னால் மருத்துவமனையில் தங்கியிருந்தான் ஜெகன். பாரதியை பார்க்காமலேயே உமா புறப்பட்டு கொண்டிருந்தாள். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அருகே தன்னுடைய தாயாரிடம் கேட்க, அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு அவள் வீட்டில் போய் படுத்திருக்கிறா, உனக்கு தான் தெரியுமே, தூக்கம் கெட்டா அவளுக்கு சேராதுன்னு. அதுதான் பிரச்சனை போல இருக்குது. காலையில் இருந்தே வாந்தி, அவளால் ஒரு இடத்துல உட்கார முடியல. இப்போ ரொம்ப முடியலன்னு நினைக்கிறேன், இரு என்னன்னு கேட்குறேன் என்று சொல்ல, சரி பரவாயில்ல விடுமா, நான் நாளைக்கு மறுபடியும் வருவேன்ல, அப்போ படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். கார்த்திக் வாங்கியிருந்த வீடு சிறிது நிறைய தூரத்திலெல்லாம் இல்லை, சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தது. விசாலமான பெரிய வீடு. அது கிட்டத்தட்ட 4 சென்ட் நிலத்தில் அந்த வீட்டை வாங்கியிருந்தனர். கீழே பெரிய ஹால், கிச்சன், 2 பெட்ரூம் என இருக்க, அதே போல் உள்ளிருந்து படிக்கட்டு கட்டி இருக்க, மாடியிலுமே அது போலவே பெரியதாக ஹால், 2 பெட்ரூம் என கட்டியிருந்தனர். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. வீட்டுக்கு தேவையான அனைத்துமே மொத்தமாக வாங்கி சேர்த்திருந்தான். பத்தாததற்கு கார்த்திக் கூட நிறையவே வாங்கி மிகவும் வீட்டை அழகாக அழகுபடுத்தி இருந்தான். வீட்டை பார்த்த மொத்த பேருக்குமே அத்தனை திருப்தி. புதியதாக எதுவுமே வாங்க தேவையில்லை எனும் அளவிற்கு எல்லாமே அங்கே இருந்தது. ஏன் உமாவிற்கு தேவையான உடைகள் கூட குறைவில்லாமல் வாங்கி வைத்திருந்தான் கார்த்திக். இது இன்னமும் இவர்களை மகிழ்ச்சி அடைய வைக்க இவளை விட்டுவிட்டு வந்தனர். புறப்படும் தருவாயில் உமா அழுத அழுகை யாராலும் தேற்ற முடியவில்லை. கடைசி நிமிடத்தில் கார்த்திக் இவளுக்கு அருகே வந்து நின்றவன் அவளது கரம் பற்றி கையை பிடித்து கொண்டபடியே, இங்கிருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற, நினச்சா போய்க்கலாம், நான் கூட வரணும்னு கட்டாயம் இல்லை, உனக்கு 2 வீலர் ஓட்ட தெரியும்ல, நான் இந்த மாதத்துலேயே உனக்கு ஒரு புது வண்டி வாங்கி தரேன் என்று சமாதானம் கூறினான். பாரேன், காலையிலேயே நம்ம அழைச்சிட்டு போக வந்துடுவாங்க. நம்ம நாளைக்கு உன் வீட்டுக்கு விருந்துக்கு போகணும். அடிக்கடி அங்கே போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்போம். 15 நாள் லீவ் போட்டிருக்கிறேன். உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அங்கே அழைச்சிட்டு போவேன். நான் உன் கூட தான் இருப்பேன், கவலைப்படாத என்று சொல்ல ஓரளவுக்கு தன்னை தேற்றிக்கொண்டாள். இனி எல்லாமே இயல்பாக எல்லா பெண்களுக்குமே நடப்பது தானே. தான் மட்டும் என்ன புதியதாகவா இதை அனுபவிக்க போகிறோம்? இந்த பெண்களின் நிலை எப்போதுமே இப்படித்தானே இருக்கிறது. பிறந்து வளர்ந்தது ஒரு இடம் என்றால் அதற்கு அடியோடு மொத்தமாக ஒரு செடியை வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்தில் வைப்பது போல தானே பெண்களின் நிலையும். இங்கும் இல்லாமல் அங்கும் இல்லாமல் நிறைய பெண்கள் அல்லாடுவதும் இந்த இடத்தில் தானே. ஒரு வாராக சமாதானம் செய்தவள் சற்றே அழுகையை கட்டுப்படுத்தியிருந்தாள். அன்றைக்கு அங்கே கார்த்திக்கின் குடும்பத்தினர் மட்டுமே அந்த வீட்டில் இருந்தனர். உறவுக்காரர்கள் பெரும்பாலோர் புறப்பட்டிருந்தனர். திருமணம் முடியவும் வரவேற்பு முடியவும் ஒவ்வொருவராக சென்றிருக்க இப்போது மிச்சம் இருந்தது இவர்களது உறவினர்கள் மட்டுமே.
அவர்களுமே கூட சற்று நேரத்தில் தங்களது அறைக்கு தூங்கச் சென்றிருந்தனர். மாடியில் இருந்த அறையில் இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டு இருந்தது. அன்றைக்கு இவர்களுக்கு முதல் இரவிற்கான ஏற்பாடு செய்திருக்க அறையை பார்த்தபடியே அப்படியே திகைத்து நின்றாள் பெண்ணவள். நிறைய பயம் இருந்தது அவளுக்குள். ஆனால் கார்த்திக் அவளுக்கு பக்கபலமாக இருந்தான். என்ன திகைச்சு போய் பார்த்தா என்ன அர்த்தம்? அவங்க அவங்களோட சம்பிரதாயத்துக்காக இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்காக நம்மளும் இன்னைக்கே வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு அவசியமெல்லாம் இல்லை. நமக்குள்ள பேசி புரிஞ்சுக்க நிறைய விஷயம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கலாம். உடனே எல்லாமே நடக்கணும்னு கட்டாயம் இல்லை. நிச்சயமாக இன்றைக்கெல்லாம் நடக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. இருந்த மனநிலையில் உமாவிற்குமே முதலிரவு கொண்டாடும் மனநிலையில் இல்லை. சரி என்பது போல தலையாட்டியவள் அப்படியே தூங்கி போனாள். அருகே படுத்தவன் அவளது முகத்தையே பார்த்தபடியே கண்ணயர்ந்து இருந்தான். அடுத்த நாள் காலையில் அவள் கண்டது தன்னை அணைத்து கொண்டு படுத்திருந்த கார்த்திகை தான். லேசான கூச்சமும் வெக்கமும் போட்டி போட சிறு புன்னகையோடு நகர்ந்தாள். அவள் அசைவிலேயே கண் விழித்தவன் தூங்கி எந்திரிச்சாச்சா குட் மார்னிங் என்று சொல்ல, குட் மார்னிங், நான் குளிச்சுட்டு வந்துடவா என்று சொல்ல, தாராளமாக என்று சொன்னபடியே நிமிர்ந்து உட்கார்ந்தான். நல்லா தூங்கினியா? தூக்கம் வந்துச்சா? புது இடம் இல்லையா என்று கேட்க, நல்லா தூங்கிட்டேன். நானும் கவனித்தேன், நிறைய அலைச்சல் இல்லையா? ரொம்ப அசந்து தூங்கினேன். நானும் நல்லா தூங்கினேன் சொன்னபடியே எழுந்தமர்ந்தான். சிறிது நேரத்தில் குளித்து விட்டு வர, சரி நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து கீழே போகலாம். அன்றைக்கு காலையிலேயே முதலில் உமாவின் தாய் தந்தை வந்து அழைத்துச் செல்வதாக முடிவு செய்திருக்க, இப்போது பிளான் அப்படியே மாறி இருந்தது. கார்த்திக்கின் தாய் தந்தை இருவருமே வேறு ஒன்றை கூறினர். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதா வேண்டி இருக்கிறோம்டா. நம்ம முதல்ல நேராக அங்கே போயிட்டு வந்துடலாம். அதுக்கு பிறகு நீ உமாவோட வீட்டுக்கு விருந்துக்கு போய்க்கலாம். என்ன சொல்கிற என்று கேட்க, இவனுக்கு பதில் எதுவும் சொல்ல தெரியவில்லை. அவங்க ஒருவேளை காலையிலேயே எங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்று கேட்க, நான் ஏற்கனவே பேசிட்டேன். அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்களையும் கூட அழைச்சிட்டு போகலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பமாக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். பிறகு நீ இந்த விருந்து விஷயத்தை கவனிச்சுக்கோ. ஏன்னா நிறைய லீவ் இல்லை. அண்ணாவுக்குமே லீவ் எடுக்க முடியாது. உடனே அவன் புறப்பட்டாகணும். அவன் கூட நாங்களும் கிளம்பணும். புரியுதா? குடும்பத்தோட வர்றதை சொல்லி இருக்கிறோம். அதை விட்டால் மறுபடியும் நேரம் கிடைக்காது. அண்ணாவை மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது சரி வராதில்ல என்று சொல்ல, இவனுக்குமே சரி என்று தோன்றவுமே அப்போதே அழைத்து கொண்டு பேசினான். மாமா, அப்பா காலையிலேயே பேசியிருப்பாங்க. அவங்க சொல்கிறதும் சரின்னு தான் எனக்கு தோணுது. அதனால் திருச்செந்தூரில் முதல்ல போயிட்டு வந்துடலாம். பிறகு உங்கள் வீட்டுக்கு வரேன். உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நாங்கள் வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சின்ன மாமா குடும்பம் மொத்தமாக எங்கள் கூட வாங்க என்று அழைக்க சரி என்று கூறியிருந்தனர். அன்றைக்கு இரவே புறப்படுவதாக முடிவு செய்திருந்தனர். அதற்காக தயாராகி கொண்டிருந்தனர். அங்கே பாரதிக்கு உடல்நிலை சரியாகி இருக்கவில்லை. ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாள். கடைசியாக ஜெகனை மட்டுமே உமாவின் குடும்பத்தாரோடு அனுப்பி வைத்திருந்தனர். உமா மிகவும் ஆர்வமாக காத்திருந்தாள் பாரதி வருவாள் என. ஆனால் பாரதி வரவில்லை.